கோபால் கரெக்டா ஓட்டாச்சுக்கா கொண்டாடி சொல்லுங்க வீட்டுக்காரர் எப்படியாவது 2 நாள்ல குடுத்துறான் வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் நீல வெயிலே சுடுதண்ணி போட்ட பையதானே இப்ப வீட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டா வெயில் அடிக்க அதுல சுடுதண்ணி வச்சு குளி சொல்றல கொஞ்சம் டைம் கொடுங்க வீட்டுக்காரர் நீ அந்த பக்கத்து வீட்டுல போய் வாடகை கேளு அங்கேயும் வாடகை தரலன்னா ஒரு லைன் ஓட்டப்புறம் கட்டி வீட்டுக்கு போறாங்க ஓட்டு கொடுங்க ஓட்டு வேணும்னா தேர்தல் கமிஷன் கேட்டா ஓடு வேணும்னா என் வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்க வழியை பாரு ஓகே கொஞ்சம் டைம் கொடுங்க வீட்டுக்காரர் டைம் எல்லாம் கொடுத்து கிழிஞ்சது போதும் சரியா தினமும் இதே ரேஷன் அரிசி பருப்பு சாம்பார் மனுஷன் தின்னுவானா இதை ஏ கருப்பு நான் ரேஷன் கடைக்கு போறேன் நீ அரிசியை தூக்கிட்டு வந்துடுறியா அட போ பாட்டி ஊருக்குள்ள நான் சும்மா சுத்திட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு அரிசி வாங்கணுமாம்ல நீ வர வழியில யாராவது இருப்பாங்க வழக்கம் போல அவங்ககிட்ட கொடுத்து விடு அவங்க கிட்ட வந்து கொடுக்க சொல்லு எனக்கு டீ கடையில இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு அங்க போய் உட்காரதுக்கு பதிலா வேலைக்கு போய் பொண்ணு அரிசி வாங்கியாந்து போட்டீங்கன்னா நான் சமைச்சு போடுவேன்ல நீ சமைச்சுட்டாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுனா அந்த பொண்ணு இங்க வந்து நம்ம 2 பேரும் சேர்த்து பொண்ணி அரிசி சமைச்சு போடும்ல அவனுங்க கூட ஊர் சுத்திட்டு இருந்தா உனக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க கிளவி என் ஃப்ரெண்டுங்களை திட்டுறதே உனக்கு வேலையா போச்சு இல்லடா வா போலாம் கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா பொருளை வாங்க முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் வெறும் பையதான் தூக்கிட்டு வரணும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே போ கூப்பிடுறாங்கல்ல இந்த வாரே பார்த்து வா ஏ கருப்பு 2 குடம் தண்ணியாவது எடுத்து வச்சுட்டு போடா தண்ணி எடுக்கணுமா ஜிஎஸ்டி வரி இன்று முதல் நம்மளுக்கு வந்தது இது ஒண்ணுதான் இப்ப குறை சேச்சி டீக்கு எவ்வளவு வரி போட போகுதோ துபாய் மாப்பிள என்னப்பா வா மாப்பிள டீ சாப்பிட்டு போலாம் துபாயில இருந்து வந்தாலும் கண்டுக்க மாட்டானா அதாங்க சேச்சி ஒரு டீ போடுங்க ஸ்ட்ராங்கா எனக்கு மட்டும் ஆமா என்ன டிவியை பாக்கெட்ல வச்சிருக்க டிவியா இல்ல போனா ஒப்போ போனு அப்போ போன் தான் சொல்லுறத பத்தி 27,000 ரூபாய் வாங்கி ஒரு வாரம் தான் ஆச்சு ரித்திக் ரோஷனே இதான் வச்சிருக்காருன்னா பாத்துக்கேன் ஓ அப்ப அவருக்கு சூப்பர் அதான் சரி போன் போட்ட வீட்டுக்கு போமா அதெல்லாம் சூப்பரா போவோம் கொண்டு அப்படி ஏன்டா போனை போட்டு உடைச்சா ஏன் மாப்பிள உனக்கு தான் தெரியும்ல ரிங் டோன் கேட்டாலே பாண்டி காலேஜ்னு அதான் போட்டு உடைச்சிட்டான் அதுக்கு போய் ஏன் மாப்பிள டென்ஷன் ஆகுற ஏன்டா சிவனேன்னு போனவனை கூப்பிட்டு போனை உடைச்சது இல்லாம நக்கலடா பண்றீங்க விடு மாப்பிள நாங்களே சரி பண்ணி தந்துடுறோம் போதுண்டா சாமி நீங்க கூப்பிட்ட உடனே நான் வந்ததுக்கு எனக்கு இது தேவைதான் எனக்கு செருப்பால் அடிக்கணும் டேய் பாண்டி என் புது போனை உடைச்சிட்டலடா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ கண்ணி பாட்டிதான் அப்ப இதுவும் போச்சா போடா ஜோசியருக்கு போதுனே ஏமாண்டி இதோட எத்தனாவது போன் 10 20 30 40 நினைக்கிறேன் 40 முடிஞ்சு பாண்டி உன் பங்காளி வந்துட்டார்ல நான் 5 வீட்டுக்கார ஓட்டோட வந்துட்டேன் 2 மாசமாகி வாடகை கொடுக்க டிமிக்கு கொடுத்தான்ல அதான் ஓட்டை கட்டிட்டு வந்தேன் இனிமே வாடகை வீடு தேடி வரும்ல 5 வீட்டுக்காரன்னு சும்மா 5 வீட்டுக்காரரே டீ சொல்றது கண்டிப்பா சேச்சி 4 டீ 3 பேர் தானே இருக்கோம் எதுக்கு 4 4வது டீ சேச்சிக்கு கண்ணி பாண்டி அட எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தாலும் நம்ம அண்ணன் மாதிரியே இருக்காளே யோ நீ எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அசிங்கமா தான் இருக்க மூடுறியா டீ கேன்சல் சேச்சி 2 டீ 2 ஒன்னு எனக்கு ஒன்னு சேச்சிக்கு சீச்சி அப்படிலாம் பண்ணக்கூடாது டேய் என்னடா அவளை பின்னாடி விட்டு நீ முன்னாடி வர இது புது ட்ரெண்டா டேய் எங்கடா அவளை காணோம் அவ அப்பயே அப்படி போயிட்டா மாப்ள போயிட்டாளா போடும் டேய்
ஹாய் டி. இந்த கேஸ் ஃபைல பிரிண்ட் அவுட் எடுக்கணும். நீ எடுத்துக்கொடி, ஒரு 10 நிமிஷம் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, டைம் ஆச்சு, சீக்கிரம் வந்துரு. ஹலோ, இது என்ன சத்திரமா சாவடியா? நீ பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்க? இல்ல ஒரு மெயில் அனுப்பணும் அதான். அதுக்கு உன் பேரு ஃபோன் நம்பர் எடுத்துட்டு போ. 8ஆம் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கோ. எங்க பெண்ணு ஏங்க உங்க கையில இந்த மெயில் அனுப்பிடுறீங்களா? ஐடி சொல்லு. என்னடி? மெயில் ஐடி virat@gmail.com. பாஸ்வேர்ட். ஏங்க அதெல்லாம் ரகசியங்க, ரகசியத்தை போய் வெளியே கேட்குறீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஹலோ, அது வேற இது வேற. இங்க பாஸ்வேர்ட் போட்டு தான் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா நீங்களே வந்து டைப் பண்ணிக்கோங்க. இல்ல பரவாயில்ல, நீங்களே கொஞ்சம் அனுப்பிச்சிடுங்க. சொல்லுங்க. தமிழ் செல்வி. என்னது? இல்ல தமிழ் செல்வி தாங்க பாஸ்வேர்டு, அதான் பாஸ்வேர்டு. ஓப்பன் ஆகல. இல்ல பரவாயில்லைங்க, நான் வேணா வெயிட் பண்றேன். நான் சும்மா தான் இருக்கிறேன், நீங்க பொறுமையா அனுப்புங்க. பரவாயில்லைங்க. தேங்க்ஸ்பா. சரி, ஓகே டி. ஏய், கஸ்டமர்கிட்ட காசு வாங்கிக்கோ. சரிடி. ஹலோ சார், என்ன காசு கொடுக்காமலே போறீங்க? போகாத மெயிலுக்கு பணமா? பொறுக்கிக்கோ. என்ன பணம் பறந்து வந்து விழுது? என்ன நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு? 3 நாள் உடம்புக்கு சரியில்லைன்னா வீட்டில் சந்தோஷமே இல்லாமல் போயிருதே. சாயந்தரம் வந்து சந்தோஷத்துக்கு கடுமையாக உழைக்கணும் போல் இருக்க. சரி, எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 20, 30, 40, 50. ஆஹா, பெட்ரோலுக்கு ஓகே. அந்த பிச்சைக்கார போய் வேற வந்து நிற்பானே. அன்னலட்சுமி ஒரு 10. ஐயோ, 10 கேட்டால் 10 போடுற சூழ்நிலை தான் வரும். சீக்கிரம் இடத்த காலி பண்ண. இது வேற. டீச்சரம்மா, டீச்சரம்மோ வாங்கோ. என்ன 5 வீட்டுக்காரரே, என்ன விஷயம்? என்ன விஷயமா? மாசம் மாசம் ஒழுங்கா வாடகை கொடுக்கறது நீங்க ஒரு ஆளு தான். அதான் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னங்க 5 வீட்டுக்காரரே, புதுசா இருக்குது? எப்போ 10ஆம் தேதி தானே வாடகை வாங்க வருவீங்க? ஆமா. இப்ப 15 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கிறீங்க. 15 நாளைக்கு முன்னாடி வந்துட்டேனா? இருங்க ஒரு நிமிஷம். ஐயோ, இடம் மாதிரி வந்து உங்களுக்கு கரெக்டா நீங்க வாடகை கொடுத்துறீங்களா? அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாரிம்மா. பிச்சைக்காரப்ப போலாங்க. க்ளோஸ் அப்ல பார்க்க மூஞ்சல இது ஆளப்பாரு. எப்போ பார்த்தாலும் பேக்கெட்டையே முறைச்சு பார்க்குறது. இவனை வாழ்நாளில் சந்திச்சது தப்பு. போய் என்ன இது 10 ரூபாயா? ஏய், உன் கோட்டை எவ்வளோ தரல? 3 நாளா நீங்க இந்த பக்கம் வரல. ஏற்கனவே ஒரு நாள் பாக்கி. ஆக மொத்தம் 5 நாள் 50 ரூபா கொடுங்க. குடுத்து வச்ச மாதிரி கேட்க கொண்டு கூட கொண்டு ஆமா. உடம்புக்கு முடியலடா 3 நாளா, அதான் வரல இந்த பக்கம். நீங்க வராது உங்க தப்பு முதலாளி. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓஹோ முதலாளி, தொழில எப்போ ஒரு பஞ்சுவாலிட்டி வேணும். முதல்ல நீங்க அதை கத்துக்கோங்க. ஏய், பிச்சைக்காரப்ப பிச்சை எடுக்கிறதா பஞ்சுவாலிட்டி எடுக்க? வர வர ரொம்ப ஓவரா போறீங்கடா. என்ன முதலாளி அப்படி சொல்லிட்டீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கையில 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஜனங்க சில்லறைக்காக லோலோன்னு அழுதாங்கல்ல, பாதி பேருக்கு நாங்க தான் சில்லறை கொடுத்தோம். இந்திய பொருளாதாரத்தை டச் பண்ணிட்டானையா? கொடுங்க முதலாளி, கணக்கு பார்த்துக்கிட்டு. தேங்க்யூ முதலாளி. டேய், ஒரு டேங்க் வச்சு டேங்க ஃபுல் பண்ண முடியாது. டேய், ஐயோ
தள்ள விட்டுட்டானே. என்ன அஞ்சு வீட்டுக்காரர் ஆ? வண்டியில பெட்ரோல் இல்லையா? நேத்து வீட்ல விசேஷம்ல போல இவன் வரைக்கும் தெரியுமா? அதனாலதான் இன்னைக்கு 5 வீட்டுக்காரர் வண்டியில பெட்ரோல் இல்ல. அப்ப பிச்சைக்காரனுக்கு கொண்டாடம் தான். ஐயோ சேச்சி முன்னால போனா மானம் போயிருமே. பேசாம ஒளிஞ்சு போயிட வேண்டிதான். படம் யாரும் பார்க்கல. 5 வீட்டுக்கார முதலாளி முதலாளி ஏன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறீங்க? கூச்சப்படாம வாங்க முதலாளி. டீ சாப்பிட காசு இல்லையா? இல்ல என்ன பரவாயில்ல, நான் வாங்கி தரேன். காசு இல்லைன்னு நான் எப்படா சொன்னேன்? டீ வேண்டாம் எனக்கு, போ. அப்புறம் உங்க இஷ்டம். இந்த பிச்சைக்காரவனை நாளைக்கு வந்து வச்சு ஐயோ